லாவா கிட்ட வந்து இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட நம்ம ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் ரேஞ்சுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபோன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண லாவாவோட அக்னி 3 ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கு. டூயல் டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணுறாங்க. புது ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வைஸாகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸாகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. 8 and 128 அதுக்கப்புறம் 8 and 256. பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 21க்கும் அதே ஹையர் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1000 rupees டிஸ்கவுண்ட் போய் உங்களுக்கு வந்து 20k வந்து அவைலபிளா இருக்கும். பேஸ் வேரியன்ட் ஆகட்டும் ஹையர் வேரியன்ட்லும் 1000 rupees டிஸ்கவுண்ட் ஆகும். அண்டர் 20,000க்கு வந்து இந்த ஃபோன் வந்து பெஸ்டா இருக்குமா இருக்காதான்ட்டு தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். கீழே கிளிக் பட் அதோட வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போற ரெகுலர் சேரும் இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேணாமான்ட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு பிடிச்சது தெரியுமா, இவங்க வந்து போட்வேர் ஃப்ரீ ஃபோன் சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆப்பும் வந்து இதுல ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்காது. உங்களுக்கு வந்து போட்வேர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாவா ஃபோன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்வேர்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஹாப்பியாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கிளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் கிளீன் OS X எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம். எந்த விதமான ஒரு போட்வேர்ஸும் இல்லாமல் ஒரு பெஸ்டான ஃபோனாக இருக்கும் இந்த ஃபோன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஸ்பிளே சொன்னோம். ரெண்டு டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும்ல. இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ஓகே. செகண்ட் டிஸ்பிளே கூட ஆம்புலன்ட் டிஸ்பிளே தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செகண்ட் டிஸ்பிளே கொடுக்குறதாகட்டும் செகண்ட் டிஸ்பிளே ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுக்குறதாகட்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லாவா பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மெயின் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 inch 1.5K 3D curved AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 10-bit கலர் சப்போர்ட் ஆகும். ஹெச்ஆர் 10% சப்போர்ட் ஆகும். 120 Hz கொடுத்துருக்காங்க. 1200 nits வரைக்கும் IST பிக் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்கலாம். இது போதும். பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கு. நீங்கள் டேட் சென்டர்ல வந்து அவுட்டோர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பெஸ்ட்டான ஃபீல் கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் செகண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.74 inch இதுவும் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் டிஸ்பிளே எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்காகட்டும் நீங்கள் வந்து பேக்கில் வந்து நீங்கள் செல்ஃபி கேமராவும் எடுத்துக்க முடியும். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் ஸ்டெப் கவுண்ட் ஆகட்டும் இல்லை ஹெல்த் ஃபிட்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். இந்த அனிமேஷன் கூட வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த டாக் அனிமேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த லாவா அக்னி 3ல இது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் சார்ஜர் போட்டாக்க சார்ஜரோட அனிமேஷன் தெரியும். பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 120,000 price செக்மெண்ட்டுக்கு 1.5K ரெசல்யூஷனோட ஒரு 3D curved AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். 50 வாட்ஸ் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோனி IMX7 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வித் OS-உம் ES சப்போர்ட்டும் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளும் அதே வந்து 8 மெகாபிக்சல் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலிபோர்ட் லென்ஸ் கம்மியாக இருந்தாலும் கூட டெலிபோர்ட் லென்ஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். நீங்க 3x வரைக்கும் நீங்க ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 16 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். 5000 mAh பேட்டரி பவரும் 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோன்ல வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எப்படி என்னன்ட்டு நீங்க சொல்லுங்க. லாவா கொஞ்சம் ஏற்றி இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை இதே உங்களுக்கு போதுமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து வேற எந்த விதமான அப்கிரேட் வெர்ஷனும் இல்ல. இது வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் தான். ஆனா வந்து 7300X ஒரு எதுக்காக சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்கிரீன் இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கு வந்து யூஸ் பண்ற ப்ராசஸர். ஃபிளிப் போன் ஆகட்டும் ஃபோல்டபிள் போன் ஆகட்டும் அது மாதிரி போனுக்கு வந்து யூஸ் பண்ற ப்ராசஸர். டபுள் ஸ்கிரீன் இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கு வந்து யூஸ் பண்ற ப்ராசஸர்னால வந்து MediaTek Dimensity 7300X இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பேக்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்கிரீன் இருக்குனால இதுலயும் வந்து MediaTek Dimensity 7300X ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது கிளாஸ் பாத்தீங்கன்னா 2.5 GHz கொடுத்திருக்காங்க. இது TSMC ஓட ஒரு 4 nanometer ப்ராசஸர் மாடல் சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா DDR5 ரெமேஷனும் UFS 3.1 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போற Redmi Note 14 சீரிஸ் இருக்குல்ல அதுலயே வந்து ப்ரோ வெர்ஷன்ல வந்து DDR4X ரெமேஷனும் UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து 20,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து DDR5 ரெமேஷனும் UFS 3.1 சொல்யூஷனும் கொடுத்திருக்காங்கன்னா இது ஒரு கண்டிப்பா வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட இந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் மல்டி டாஸ்கிங்கும் இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட இந்த MediaTek Dimensity 7300X வந்து எந்த விதமான அப்கிரேடும் இல்ல. சேம் வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் தான். வேற எந்த விதமான கால் சேஞ்சஸும் இந்த ஃபோன்ல கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பட்டனா இது எங்க கேள்விப்படாம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்குல்ல அந்த ஆக்ஷன் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் ஆக்ஷன் பட்டன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் பட்டனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூயல் ஸ்டோரேஜ் ஸ்பெக் வித் டோல் பேட்டம் சப்போர்ட், வைஃபையோட 6C வெர்ஷன், ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன், IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. நான் வந்து எந்த விதமான டிஃபெக்ட்டும் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், நார்மல் யூஸருக்கு ஆகட்டும், கேமராவுக்கும் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஆனால் வந்து செல்ஃபி கேமரா வைஸ் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. 16 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா வந்து அந்த அளவுக்கு வந்து எஸ்யூ இருக்காது. பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் செக்ஷன். எதுக்காக அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் டிஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட டிசைன் வைஸாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரிச் லுக்காக தான் இருக்குது. கேமரா மோல்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக மேட் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கூட உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எனக்கு ஓகே தான் படுது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுது. பேக்கில் வந்து கிளாஸால் மேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சென்டராக வந்து பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 212 கிராம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரேம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். 12GB வந்து வேரியண்ட் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பசியும் இல்லை. 3.5mm அடிச்சக்கும் இந்த ஃபோனில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபெக்டாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஃபெக்டிவ்ஸ். இந்த ஃபோனில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்ன்றப்போ ஒரு மேஜரான விஷயம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். சரிங்க, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து அண்டர் 25,000 ஆகட்டும் இல்லை வந்து அண்டர் 20,000 ஆகட்டும் இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக ரோல் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த விதமான டிஃபெக்ட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். டிஸ்பிளே வைஸும் சரி, செகண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பட்டன் ஆகட்டும், ரேம் அண்ட் ரோம் மிஷின் ஆகட்டும், டெமசிட்டி ப்ரோசர் ஆகட்டும், இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீ வந்து லாவா அப்படின்னாவே சில பேர் மைண்ட் செட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு புது ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ லாவா வேணாம்பா, வேற எதனா ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர். ஆனால் வந்து இந்த ஃபோனில் வந்து அதேமாரி ஆப்ஷன் நீங்கள் போக தேவையில்ல. எல்லா ஃபீச்சர்ஸும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டிசைன் வைஸாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனால் வந்து மற்றபடி வந்து இந்த ஃபோன் வந்து 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து எவனுமே கொடுத்ததில்லை. இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து போகோ F6ஓட இந்த ஃபோன் வந்து எவ்வளோ பெட்டராக இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், நிறைய ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபோன். மறக்காம கீழே கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்பரோட சேரும்.